நான் சொல்ல போற ஒரு விஷயம், உங்களுடைய டிரைவிங்க 10 டைம்ஸ் பெட்டரா பண்ணியிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஸோ அது என்னன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்க பார்த்துக்கிட்டு கார் ஃபீச்சர்ஸ் இன் 60 செகண்ட்ஸ் இப்ப அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவால்யூஷன் ஆஃப் ஸ்டியரிங் சிஸ்டம்ஸ். அதாவது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஸ்டியரிங் சிஸ்டம்ஸ் எப்படிலாம் மாறுச்சு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்தது வந்து மேனுவல் ஸ்டியரிங். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கானிக்கலா நம்ம கண்ட்ரோல் பண்ணது. நம்ம திருப்பும்போது அந்த வார்மன் செக்டார் வந்து டர்ன் ஆகி அது மூலியமா நமக்கு வந்து அந்த ஸ்டியரிங் வந்து லெஃப்ட் ஆர் ரைட் டர்ன் ஆகும். ஸோ இட்ஸ் ரொம்பவே ஹார்டா இருக்கும். அதனால கார்லாம் நம்ம ஓட்டும்போது நிறைய இடத்துல இந்த இடத்துல நமக்கு வந்து நல்லா பெயினா இருக்கும். ஸோ அது மேனுவல் ஸ்டீரிங்ல ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக் இருந்துச்சு. அண்ட் அதை இன்னும் கொஞ்சம் ஈஸ் பண்றதுக்காக ஹைட்ராலிக் பவர் ஸ்டியரிங் சிஸ்டம் வந்துச்சு. ஸோ இந்த ஹைட்ராலிக் பவர் ஸ்டியரிங் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு ஹைட்ராலிக் பம்ப் இருக்கும். ஸோ அது இந்த இன்ஜின் மூலியமா ரன் ஆகும். ஸோ அதுல இருக்கக்கூடிய ஒரு பிரஷரைஸ்டு ஃப்ளூயிட் மூலியமா உங்களுடைய ஸ்டியரிங் வந்து லெஃப்ட் ஆர் ரைட் வந்து டர்ன் பண்ணும். ஸோ இதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டியரிங் ரொம்ப லைட் வெயிட்டா மாறுச்சு. பட் ஆனா கொஞ்சம் ஃபியூல் எஃபிஷியன்சி அதிகமாச்சு. பிகாஸ் இன்ஜின் ரன் ஆயிட்டே இருக்கும் அந்த ஹைட்ராலிக் பம்பை ரன் பண்றதுக்காக. அண்ட் இதை அட்வான்ஸ்மெண்ட் பண்றதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஜினை வைக்காம அதுக்கு சப்ஸ்டியூட்டா ஒரு எலக்ட்ரிக் மோட்டாரை வச்சு அந்த ஹைட்ராலிக் பம்பை ரன் பண்ண வச்சாங்க. ஸோ இது கொஞ்சம் எஃபிஷியன்டா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரியே ஸ்டியரிங் கண்ட்ரோல் இருந்துச்சு. அண்ட் தி அட்வான்ஸ் அண்ட் மோர் ஒரு செம்மையான ஒரு ஃபீச்சரா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் பவர் ஸ்டியரிங் சிஸ்டம். கம்ப்ளீட்லி எலக்ட்ரிக்கல். ஸோ ஒரு எலக்ட்ரிக் மோட்டார், சென்சார்ஸ் அண்ட் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ECU. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சென்சார்ஸ் பேஸ் பண்ணி ரன் ஆகும். உங்க ஸ்டியரிங்ல இருக்கக்கூடிய சென்சார் ஆங்கிள் பேஸ் பண்ணி உங்களுடைய எலக்ட்ரிக் மோட்டாரை ரன் பண்ண வச்சு லெஃப்ட் ஆர் ரைட் வந்து உங்களுக்கு வந்து அந்த டயரை வந்து டர்ன் பண்ணி வண்டி மூவ் பண்ணும். ரொம்ப ஃபெதர் டச், லைட் வெயிட்டா இருக்கும். ஒன் ஹேண்ட்ல எவ்வளோ பெரிய டர்னா இருந்தாலும் உங்களால திருப்பிக்க முடியும். அண்ட் எவ்வளோ பெரிய காரா இருந்தாலும் உங்களால திருப்பிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்மெண்டா இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் லெவல் ஃபீச்சர்ஸ் ஏடாஸ் வந்து இந்த நமக்கு இப்போ வரக்கூடிய அந்த லேன் கீப்பிங் அசிஸ்ட், அதுக்கப்புறம் ஆட்டோ பார்க், இது எல்லாமே வந்து இந்த ஒரு ஸ்டியரிங் இருந்தனால மட்டும் தான் நம்மளால முடிஞ்சிச்சு. ஸோ இது எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பிளஸ் இப்போ வரக்கூடிய எல்லா டாப் அண்ட் காஸ்ட் இது வந்து கொடுக்குறாங்க. இது ஒரு செம்மையான இது. ஸோ ஈஸியா ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு செம்ம விஷயம். ஸோ இந்த வீடியோல எவல்யூஷன் ஆஃப் ஸ்டியரிங் சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வீடியோல நம்ம காரை வாங்க போகும்போது இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ்ங்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து எல்லாருமே பேசிட்டே இருக்காங்க. அண்ட் SUVக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது ஏன், எதுக்காக, இது எல்லாமே அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.